திருச்சி கோயிலில் பெண்ணுடன் உல்லாசம் வெளியான ஆபாச வீடியோ. திருவள்ளரை பக்தர்கள் வேதனை. கோயில் நந்தவனத்தில் கோயில் பணியாளர் ஒருவர் பெண்ணுடன் காம களியாட்டம் போட்ட வீடியோ ஒன்று திருச்சி வட்டாரத்தில் ரகசியமாக பகிரப்பட்டு பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இதனால் கோயிலின் புனிதம் கெட்டுவிட்டதாக அர்ச்சகர்களும் பக்தர்களும் கொதித்து கிடக்கிறார்கள். போயிட்டு முன்னாடி போயிட்டு சீக்கிரம் வந்துருங்க. இந்த நட சாத்தணும், சீக்கிரம் சீக்கிரம் மட்டும் வந்துருங்க. க்ளோஸ் டைம் ஆச்சு. திருச்சியில் இருந்து துறையூர் போகும் வழியில் அமைந்துள்ள திருவள்ளரை புண்டரிகாட்சி பெருமாள் கோவில் பிரசித்தி பெற்றது. 1300 வருடங்கள் பழமையான இந்த கோயிலில் திருமங்கையாழ்வார் மங்கள சாசனம் செய்து 24 பாசுரங்கள் பாடியுள்ளார். ஸ்வஸ்திக் கிணறு என்ற அற்புதமான கட்டிட அமைப்பு இங்குதான் உள்ளது. இவையெல்லாம் கோயிலின் பழம்பெருமைகள். தற்போது அந்த கோயிலில் மேற்பார்வையாளராக பணிபுரிந்து வந்த சுரேஷ் என்பவர் பட்ட பகலில் நந்தவனத்தில் கோயிலுக்கு வந்த ஒரு பெண்ணுடன் எக்கு தப்பாக இருக்கும் வீடியோ ஒன்று கோயில் வட்டாரத்தில் ரகசியமாக லீக் ஆகி பகிரப்பட்டு வருகிறது. அந்த வீடியோ நமக்கும் வந்தது. இந்த பிரச்சனை தொடர்பாக திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில் ஜேசி சார் விசாரணை வச்சாரு. அங்க இருந்தவங்களையும் விசாரிச்சு என்னையும் தனிப்பட்ட முறையில விசாரிச்சாரு. சந்தர்ப்ப சூழ்நிலையில தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு லெட்டர் எழுதி கொடுத்தேன். எனக்கு இன்னும் கல்யாணமும் ஆகல, நான் கௌரவமான ஆளும் கூட. அதுபோக எனக்கு இப்போ 54 வயசாகுது. அதனாலதான் சார் என்னை மன்னிச்சு ஸ்ரீரங்கத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காரு அப்படின்னு சுரேஷ் நம்ம கிட்ட கூறினார். அதான் பண்ண தப்ப ஒத்துக்கிட்டாங்க சார். ஜேசி சார் என்கொயரி வச்சாரு, இஓ சார் என்கொயரி வச்சாங்க. நேரில் இது பண்ணி ஆர்கியூ பண்ணி அங்க இருந்தவங்களையும் விசாரிச்சு என்னை தனிப்பட்ட முறையில விசாரிச்சாங்க. தப்பு பண்ணிட்டேன் சார், தெரியாம பண்ணேன் சார், மன்னிச்சுங்க சார்னு சொல்லி லெட்டரை எழுதி கொடுத்துருக்கேன். சரி, ஜேசியும் இது பண்ணி இப்போ அதுக்காகத்தான் இங்கே மாற்றி மெயின் என்ன கண்ட்ரோல் என் பார்வையில இருங்க, வெளி கோயிலில் போனாதான் இந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு என்ன இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்க எத்தனை வருஷம் சர்வீஸ் இருக்கு? என்ன வயசாகுது உங்களுக்கு? 54 சார். 54. எப்படி அது ஒரு இவ்வளவு சாதாரண ஒரு தண்டனையோட முடிச்சுட்டாங்க? என்ன காரணம் அதுக்கு? இல்ல ஆக்சுவலா எனக்கு கல்யாணம் ஆகல சார், பிரம்மச்சாரி தான் சார். சரிங்க சரிங்க. அந்த வயசு காரணத்தை இது பண்ணி தான் நான் வேண்ட பர்பஸ் அந்த மாதிரிலாம் போக மாட்டேன். அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது சார். சரிங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைனால தான் அப்படி ஆச்சு ஒழிஞ்சு நான் அந்த மாதிரிலாம் போக மாட்டேன். கௌரவமா இருக்கிற ஆள் தான் நான். அந்த மாதிரிலாம் தேவையில்லாம் போக மாட்டேன் சார். 54 வயசுக்கு நானும் வேலை உண்டு நான் உண்டு தான் இருந்தேன். அதான் சாரு மன்னிச்சு சரி பண்ணக்கூடிய ஆள்ல இது வரைக்கும் தப்பு நடந்ததில்லை. 3 வருஷம் இருந்தாங்க, 2 வருஷம் இருந்திருப்பேன். ஒரு தப்பு நம்ம மேல கம்ப்ளைண்ட் ஒரு இது எதுவுமே வராது. இச்சம்பவம் குறித்து ஸ்ரீரங்கம் கோவிலின் உள்துறை கண்காணிப்பாளர் வேல்முருகனிடம் கேட்டபோது அவருக்கு உடனடியாக ஒரு நடவடிக்கை வேண்டும் என்பதால் தான் டிரான்ஸ்ஃபர் செய்திருக்கிறார்கள். மற்றபடி எனக்கு இதுல கருத்து சொல்றதுக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை. எதுவா இருந்தாலும் நீங்க இணை ஆணையரிடம் பேசிக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னாரு. இது நான் இந்த கோயில் உள்துறை சூப்பரண்டு, இதுல மேனேஜர்ட்டோ ஜேசியோ நிக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் முடிவு எடுக்கிறது அவர் தானே. என்கொயரிஸ் 2 என்கொயரி ஆஃபீஸர்ஸ் போட்டுக்கிறாங்க. அதுவே ஃபர்தர் நடவடிக்கை எடுப்பாங்க. இது ஒரு இமிடியேட்டா அந்த இடத்துல இருந்து ரிலீவ் பண்ணணும்னு ரிலீவ் பண்ணிட்டாங்க. மேற்கொண்டு அந்த மாதிரி விஷயங்கள் நடந்தேறக்கூடாது இமிடியேட்டா ரிலீவ் பண்ணிருக்காங்க. சரிங்க. மேற்கொண்டு விசாரணையில ஒரு முடிவு எடுப்பாங்க. அதை ஜேசிட்ட நம்ம கேட்டுக்கலாம். கோயிலின் இணை ஆணையர் சிவராமகுமார் எங்களுக்கு புகார் வந்திருக்கு, நாங்கள் விசாரிச்சு ஆதாரம் இருந்தா கட்டாய நடவடிக்கை எடுப்போம். விசாரணைக்கு அழைக்கும் போது மனு கொடுத்தவர்கள் அந்த வீடியோ உள்ளிட்ட ஆதாரங்களை கொடுத்தால் அதன் அடிப்படையில் எங்கள் நடவடிக்கை இருக்கும்னு சொன்னாரு. என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு. என்கொயரி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். என்கொயரில டாக்குமெண்ட்ஸ் பார்த்துட்டு ஆதாரம் இருந்தா சஸ்பெண்ட் பண்ணிடுவோம். சரிங்க சார். சரிங்க சார். சரிங்க சார். சரிங்க சார். நல்லதுங்க சார். இல்ல கோயில் புனிதமான இடம், அந்த நந்தவனம், அது கோயில் எங்களுக்கு பெட்டிஷன் வந்திருக்கு சார். எங்களுக்கு ஆதாரங்களும் வந்து கொடுத்தாங்கன்னா விசாரிச்சு இருந்தா சஸ்பெண்ட் பண்ணிடுவோம். அது ஒரு வீடியோ வந்திருக்கு, அது பாத்தீங்களா சார்? இல்ல என்கிட்ட வரல. என்னால நம்ம ஸ்டாஃப் என்கொயரி வரைக்கும் நாங்க அந்த பெட்டிஷன் 2 பேர் கொடுத்துருக்காங்க. அந்த பெட்டிஷனை கூப்பிடுவோம். அவங்க சப்மிட் பண்ணாங்கன்னா நாங்க ஆட்டோமேட்டிக்கா நடவடிக்கை எடுத்துருவோம்.
இந்த நிலையில் பெயர் சொல்ல விரும்பாத பக்தர்கள் சிலர் நம்மிடம் பேசினர். திருவள்ளரை கோயிலில் இதுபோன்ற பல சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கின்றன. இதையெல்லாம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மறைக்கிறார்கள். சுரேஷ் கோயிலுக்குள் இது மாதிரியான காரியங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதை கவனித்த இளைஞர்கள் சிலர் இதை வெறும் புகாராக சொன்னால் எடுபடாது என்று திட்டமிட்டு காத்திருந்து ரகசியமாக வீடியோ கேமரா மூலம் அந்த காட்சிகளை பதிவு செய்துள்ளனர். பல நாள் திருடன் ஒரு நாள் சிக்குவான் என்பது போல பட்ட பகலில் கோயிலுக்குள் பல பெண்களுடன் உல்லாசமாக இருந்து வந்த சுரேஷ் இம்முறை வீடியோவால் சிக்கியிருக்கிறார் என்றனர். இந்த சம்பவம் குறித்து திருச்சி சூர்யாவிடம் கேட்டபோது கடவுள் நம்பிக்கை இருப்பவர்கள் இல்லாதவர்கள் என யாருமே இந்த மாதிரியான சம்பவத்தை ஆதரிக்க மாட்டாங்க. ஜனாதிபதியாகவே இருந்தாலும் கருவறைக்குள் அனுமதிப்பதில்லை என சொல்வதற்கு அவர்கள் சொல்லும் காரணம், நாங்கள் சுத்தபத்தமாக இருக்கிறோம், இறைவனுக்காக எங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம் என்பதுதான். கோயில் ஊழியர்களும் அப்படியே. சாதாரண மக்களே இறைவனுக்கும் கர்மாக்கும் பயந்து பாவ புண்ணியங்களுக்கு அஞ்சி வாழும் நிலையில் கோவிலுக்குள் இருப்பது சுவாமி அல்ல, அது வெறும் கல் என நினைப்பவர்கள்தான் இப்படியெல்லாம் செய்ய முடியும் என்றார். கடவுளுக்கு என்று ஒதுக்கப்பட்ட கோயிலுக்குள் இப்படி அக்கிரமம் செய்வது அவர்களுக்கே கடவுள் மீது நம்பிக்கை இல்லை என்பதைத்தான் காட்டுகிறது. தொடர்ந்து இப்படி பல சம்பவங்கள் நடப்பது வேதனை தருகிறது. ஒரு பாலியல் தொழிலாளியாகவே இருந்தாலும் லாட்ஜுக்கு வா, ரூம் போடு என்று சொல்லும் நிலையில் அந்த நபர் மேல் குற்றம் சொல்லும் அதே அளவுக்கு அந்த பெண் மீதும் குற்றம் சொல்ல வேண்டும். கோயிலுக்குள்ளார நாளைக்கு எப்பயுமே இந்த கருவறைக்குள்ளார ஜனாதிபதியா இருந்தாலுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு ஜாதிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், நாங்க சுத்தபத்தமா இருக்கிறோம், முழு நேரமும் நாங்க கடவுளையே நினைச்சு அவர்களுக்காகவே வாழ்க்கையை அர்ப்பணிச்சு அவங்களுக்கு மந்திரம் ஓதி அவங்களுக்காகவே வாழ்க்கை வாழ்றதுனாலதான் அந்த ஒரு சுத்தம்ங்கிறது, தீட்டுங்கிறதே அவங்க என்ன சொல்றாங்க, அழுக்கதான் தீட்டுங்கிறாங்க. ஆண் மேல் குறை சொல்லும் அளவுக்கு அதே குறையை அந்த பெண் மேலையும் சொல்ல வேண்டும். ஒரு கோயிலுக்குள்ளார நடக்கிறத சகஜமா எடுத்துக்கிறது அக்கிரமா இருக்கு. திராவிட மாடல் ஆட்சியில நாளைக்கு நாங்க ஆன்மீக நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை இல்லை என்றாலும் கோயிலையும் கருவறைகளையும் அந்த காப்பதில் எங்களை போன்ற ஒரு ஆட்சி இல்லைன்னு சொல்றவங்க இந்த மாதிரியான ஒரு அவல சம்பவத்துக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது, அவர்களும் இதை ஆதரிக்கிறார்களா என்ற கேள்வி எழுகிறது. இந்த திராவிட மாடல் ஆட்சியில் கோயிலையும் கருவறைகளையும் எங்களைப் போல் காப்பதற்கு ஆளே இல்லை என்று சொல்லும் ஆட்சியில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் வெறும் இடமாற்றத்துடன் முடிந்து போவது கவலை அளிக்கிறது. இதன் மூலம் அவர்களும் இந்த மாதிரியான சம்பவங்களை ஆதரிக்கிறார்களோ என்ற கேள்வியும் எழுகிறது என்றார் ஆத்திரத்துடன். இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட நபர் கோயிலின் புனிதத்தை துச்சமாக நினைத்து அபச்சாரம் செய்துள்ள நிலையில் அவருக்கு கடுமையான தண்டனை தராமல் டிரான்ஸ்பர் மட்டும் போட்டு தடவி கொடுக்கும் கோவில் நிர்வாகத்தின் கோயில் பணியாளர்களும் அர்ச்சகர்களும் கொந்தளித்து போயிருக்கிறார்கள். கோவிலுக்குள்ள பண்ற காரியமாங்க இது.